சும்மா என்ன நீ பேசாம பேசாம இந்த மாதிரி இத மாதிரி செஞ்சா எனக்கு தூக்கம் வந்துடும். உன்னை இந்த ட்ரெஸ்ல எனக்கு பாக்குறதுக்கு பிடிக்கலையா? என்ன சொன்ன? அன்னைக்கு நீ பூகார மாதிரி பெரிய மீசை வச்சுக்கின்னு வந்திய, அது அயாபாடா ஷோகா இருந்தது. அவ்வளவுதான் நான் பூ வச்சு தலையிறேன். ஆமா நான் தெரியாம தான் கேக்குறேன். கதவு தான் தாப்பா போட்டுருக்குறேன், ஊட இருக்கு இந்த கட்டிலு. திருட்டுத்தனமா காதல் பண்றதுலதான் ஒரு கிளுகிழுப்பு. நான் சின்ன வயசுல பார்த்தது கிளுகிழுப்பு. இது உங்க கையில இருக்கிற வரைக்கும் எனக்கு குப்பு குப்புன்னு வேர்க்குது, வார்த்தையெல்லாம் சிக்குது. இது என் கையில இல்லைன்னா எனக்கு பேசவே வர மாட்டேங்குது. இந்த மாதிரி நனக்கீரை கீழே போடு, நான் தர்றேன் மஞ்சக்கீரை கழுத்துல கட்டிக்க. எங்க இருந்து சத்தம் வருது? வேற பாரு புண்ணாக்கு, இவனை ஊற வச்சு மாட்டுக்கு வை. பாரு நேரம் தெரியாம ஆறு நடிக்கிறான். கவிராயர் பாட்டிலே சொல்றாரு. இங்க வந்து உன்னை இப்படியே யானையில போட்டு தூங்க வைக்கிறேன். போய் மாடெல்லாம் நல்லா தேய்ச்சி கை குளிப்பாட்டு இன்னொரு வாட்டி குளிப்பாட்டுக்கோ. மாட்டுக்கு தண்ணி வர வரைக்கும் குளிப்பாட்டுறா, நல்லது கெட்டது நாளைக்கு தெரியும். சரி சரி பேசினது போதும். நீ சோறு துண்ணுவியா? வைக்கல் தான் தின்ன. அது இல்லையா, என் வீட்டுல சோறு துண்ணுவியான்னு கேட்டேன். அம்புஜம், உன் கையால நிரந்தரமா சாப்பிடணும்னு தானே உன் கழுத்துல மஞ்சக்கீரை கட்டணும்னு ஆசைப்படுறேன். ஐயோ எங்க அண்ணாத்த வந்துருந்தாரு, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? எங்க போய் ஒஞ்சுக்கையா? ஏன் வாசமே பெண்ண? ஐயோ என்னயா கதவு முடிக்கணும், ஒரு ஆம்பளை கூட பேசிக்கிட்டு இருந்தாலும் என் வெட்டி போட்டுருங்க. அண்ணாத்த ஒரு மாதிரி போய் ஒண்ணு. ஒன்னும் பயப்படாத, இன்னைக்கே ரெண்டுல ஒண்ணு முடிவு தெரியும். ஆமா இவன் போட்டோ எப்படி இங்க வந்தது? அவன் தான் எங்க அண்ணாத்த. அவங்க அண்ணாத்த இப்பதான் எனக்கு யானக்கால்காரன் நெஞ்சில மிச்ச மாதிரி வலிக்குது. நான் இப்ப எங்க ஒழிஞ்சுக்கேன்? எங்க அண்ணாத்த உனக்கு தெரியுமா? இல்ல என்ன பார்த்தா வெட்டி போட்டுருவான்ல. இருமா என்ன தங்கச்சி கதவை திறக்க ஏன் இவ்வளவு நாளி? பின்னாடி மாட்டுக்கு வைக்கா போட்டுக்கிட்டு இருந்தேன், தலத்தலப்புல சத்தம் கேட்கல. மனசுல நீ என்ன நினைச்சுட்டு இருக்கிற? பாத்துக்கு ஒருத்தப்பா வீட்டுக்கு வந்துக்கிற, தங்காச்சி ஒருத்தர் இருக்கிற, மறந்தே பிடிச்ச. உன்னை மறப்பனா? எனக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி நீ. இந்த பார், உன்னை பிரமாதமா வாழ வைக்கணும்னு தான் வழி தேடிக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்குள்ளாரே வழி தேடுறியா? இம்மா பெரிய வீட்டுல மாட்டு முகத்தையா பாத்துக்கணும். அணகையில நம்பி அம்மா நாளைக்கு ஒண்டியாகிறது. அது கிடக்கட்டும். இந்த புடவை எப்படி இருக்கு பாரு. உனக்காகவே நான் வாங்கிட்டு வந்தேன். மெய்யாலுமா? எங்க? ஐயா இது என்ன கலர்னு எடுத்துக்கின்னு வந்துக்கிற? என் கலருக்கு மாச்சே ஆவாதுப்பா. இது சிங்கப்பூர் புடவைமா, யார் கட்டினாலும் மேட்சா இருக்கும். கட்டிட்டு வாமா, அண்ணன் பாக்குறேன். என்ன நான் இப்ப எங்க போய் கட்டிக்கிறது? ரூமுக்குள்ள பாத்தியா? நான் கண்டுக்கிறேன். நீ போ. புண்ணாக்கு ரூமுக்குள்ள என்னடா இருக்கு? அங்க ஒண்ணு இல்ல, நீ குதிக்கா, நான் புடவை கட்டிட்டு வரேன். இல்ல பாப்பா, அங்க ரூமுக்குள்ள ஒரு ஆளு ஆளு ஒசத்துக்கு சவுட்டு மூட்டி அடிச்சு வச்சுக்கிறேன். அதுல இன்னும் இப்ப நாட்டா கடையில் போய் போட்டு வைக்கலாம். போ பெரிய பையன் மூணு கட்டு பெரிய பையன் நல்லா இருப்போம். நீ குதிக்க, நான் புடவை கட்டிட்டு வரேன். புடவை கட்டிக்கணும் சொல்லிருக்காரியா? புடவை கட்டி எங்கயோ கூட்டு போறான், வீட்டை கூட்டிட்டு போயிடாத. நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன். வெளியில போ, நான் புடவை கட்டிக்கிறேன். சரி என்ன வெளியில உட்கார்ந்து இருக்குது? ஐயோ நான் இப்ப என்ன எப்படி புடவை கட்டுறது? புடவை கட்டுறேன், ஏதாவது ஒரு வழி சொல்லியா? என்னமா இன்னுமா கட்டல? கட்டிக்கிறேன். இந்த நேரத்துல என்ன ஆக வேண்டி இருக்குது? ஐயோ நான் இப்ப எப்படி அவங்க வச்சுக்கணும், நான் புடவை கட்டிக்கிறது. ஐயோ இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? இப்பதான் சுத்தி நிக்கிறேன். ஐயோ என்ன சொல்லியா? உனக்கு நான் திரும்பி நின்னுக்கிறேன், நீ புடவை கட்டி. நீ திரும்பிடுவ. அம்புஜா உன் காலுக்கிட்ட எத்தனை கிடக்கு? எத்தனை கிடக்குது? எப்படியா தெரிஞ்சது? லெப்ட் கண்ணு லேசா தெரியுது. அம்புஜா உங்க அண்ணன் காத்த வர என் காவலையே நம்ம கண்ணாமூச்சி ஆடலாமா? அதான் வாக்கெட்டு போட்டிருக்கேன், அப்புறம் என்ன? ரொம்ப பயமா இருக்கு. நீ என்ன பயந்துட்டு இருக்கிற? அண்ணாத்தையே நான் ஜல்தி அனுப்பிச்சிடுவேன். அம்புஜா என்ன தங்கச்சி ஒரு புடவை கட்டுறதுக்கு இவ்வளவு நேரமா? இப்பதான் பாயக்கம்.
புடவை கட்டிக்கிறதுக்கா? அது புச்சு பாரு. எது? இதுதான் இது புச்சா. எப்படா கட்டிக்கிறதுன்னு தடுமாறிங்க. அது கண்ணை மூடிட்டு கட்டிக்கிட்டு வந்துட்டேன். எப்படி இது? ரொம்ப நல்லா இருக்கு. இனிமே புது புது டிசைனா வாரம் ஒண்ணு கொண்டாந்துறேன். அப்போ இப்ப போயினா அடுத்த வாரம் தான் கண்டுபியா? என்ன பண்றது? போயிட்டு வா. என்ன தங்கச்சி இப்பதான் வந்து அதுக்குள்ள விரட்டுற? என்ன பண்றது? ஒரு வந்ததுன்னா ஒண்ணு போக முடியல. அம்மா நீ என்ன சொல்ற? நான் என்ன சொல்லிக்கிறேன்? இருந்து சோறு துண்ணிட்டு போன்னு சொல்லிக்கிறேன். இன்னைக்கு தொலைஞ்சோம். நீ சோறு துண்ணிட்டு நல்லா சுத்தமா இருக்கு. எந்திரி போ. ஐயா கழுவிக்கிட்டு வா. ஐயோ அண்ணாத்த கை கழுவிக்கிறாரு. இத்தனை நாள் கழுவுனதே இல்லையா? ஐயே சோறு துண்ட போறாரு. அண்ணாட்டி ஒரு சோறு போடுறாரு. கழனி பண்ணிக்கலாம். கீதா, தெய்வமா பார்த்து உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருச்சு. பெண்ணா பிறந்தவர் அதை திருப்தியா ஏத்துக்கிறதாமா துன்பத்தை மறக்கிற வழி. எல்லா துன்பத்தையும் ஏத்துக்கிட்டு அத்தனையும் கடவுள் சித்தம்னு சொல்ல நம்ம நாட்டு பொண்ணுங்க ரொம்ப பழகி போயிட்டாங்கம்மா. அது பழக்கம் இல்லம்மா, பண்பு. ஏம்மா, அப்பா நினைச்சவரை நாம நிச்சயம் பண்ண விடல. நான் விரும்பினவரை கல்யாணம் செஞ்சுக்கவும் முடியல. நான் நினைச்சு பார்க்காத ஒருத்தரை முழுமை இணைச்சு பார்த்துட்டாரேம்மா. கீதா, நான் கூட கல்யாணத்துக்கு முன்னே உங்க அப்பாவை நினைச்சதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. அவரைத்தான் கணவரா ஏத்துக்கிட்டேன். ஏன் தெரியுமா? வருஷம் பூரா ஊட்டி வளர்த்த பெற்றவங்களையும் ஆடவும் பாடவும் கூட இருந்த அண்ணன் தம்பி அத்தனை பேரையும் மறந்துட்டு முகம் தெரியாத ஒருத்தன் கழுத்துல கட்டின கயிறும் நெஞ்சில விழுந்த தாலியும் ஒரே நாள்ல பந்தத்தையும் பாசத்தையும் உண்டாக்கிடுதம்மா. வேடிக்கையான கயிறு. என் கழுத்துல கயிறை கட்டினவரு அவர் கழுத்துக்கும் ஒரு கயிறை வச்சுக்கிட்டு இருக்காரு. ஒண்ணு இணைக்குது, ஒண்ணு பிரிக்குது. கல்கண்டை எவ்வளவுதான் நுறுக்குனாலும் அதனுடைய சுவ குறையாது. சிவகாமியினுடைய மகன் எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் எதிர்த்து போராட தயங்க மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா? அப்ப போராடித்தான் ஆகணுமா? ஆமா, வாழ்க்கைங்கிற நதி விதிங்கிற கரையை தழுவித்தான் ஆகணும். உனக்கு கழுத்துல தாலி கட்டினவன் நல்லவனோ கெட்டவனோ, அவன் கொலகாரனா இருந்தாலும் சரி, அவன்தான் உன் கணவன், அதுதான் உன் தலைவிதி. பாத்தீங்களா சார், அரண்மனையை கட்டின கொத்தனார் ஆலமரத்தடியில படுத்து தூங்குற மாதிரி இந்த பய ரவி யார் யாருக்கோ படம் வரைஞ்சு கொடுத்தான். அவனுக்குன்னு ஒரு படம் வரைஞ்சு வச்சானா ஞாபகார்த்தமா மாலையாவது போடலாம். என்ன யாருன்னு தெரியுதா? விடிஞ்சா விசாரிக்க வந்துருவீங்களே, சிஐடியா இருப்பீங்க. சார், நானும் சேகரம் வெளியே இருந்து வந்தோம். ரவி குத்தப்பட்டு கிடந்தான், கிழக்கு தலையில் அடிபட்டு கையில கத்தியோட கிடந்தான். அவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே தகராறு உண்டு. இவ்வளவுதான் சார், எழுதிக்கீங்க. பேனாவில இங்கு தீர்ற வரைக்கும் இதைத்தான் எழுத முடியும். இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இதைத்தான் சொல்ல முடியும். இவ்வளவுதான் தெரியுமா? இதுக்கு மேலேயும் ஏதாவது சொல்ல தெரியுமா? அவன் எதுவுமே சொல்லாம செத்துட்டான். வர்றவங்க எல்லாம் சொல்லு சொல்லுன்னு உயிர் எடுக்கிறீங்க. ரவி சாகுறப்ப நீ எங்க இருந்த? என்ன சார், பங்கடக்காரையில இருந்து மளிகை கடைக்காரன் வரைக்கும் இதே கேள்வியா இருக்குது. நான் எங்கேயோ இருந்தேன், ஆனா சத்தியமா நான் இந்த வீட்டுல இல்ல. அப்ப சந்தேகப்பட வேண்டியதுதான். என் மேல சந்தேகப்படுறீங்கல்ல? அப்ப ஒண்ணு செய்யுங்க, நான் ஒண்டி கட்டேன், எனக்குன்னு அழக யாருமே இல்லை. ஆனா பாவம் அந்த மேஜர், அவருக்கு ஒரே பையன் இந்த திலக். என்ன உள்ள தள்ளிட்டா அவனை வெளியில விட்டுருவீங்களா? டேயா, மரியாதை கிடையாதா? என்ன யாரும் தெரியலையா? நான் தான் திலக். திலக், நீ ஜெயில இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். உங்ககிட்ட சில விவரங்கள் கேட்கணும். என்னடே, நான் ரவியை கொண்டு போறடா. நான் நம்பலடா, ஆனா இது எப்படி நடந்ததுன்னு யாருக்குமே தெரியலையே. எனக்கு முன்னால இங்க யாரோ வந்திருக்கான். அது யாருங்கிறது கண்டுபிடிக்கிறேன். அன்னைக்கு வாடா ரவி வெளியே போலாம்னு கூப்பிட்டேன். மாடலுக்கு ஒரு பொண்ணு வருது, அதனால நீ மட்டும் போயிட்டு வாடான்னு சொன்னான். அந்த பொண்ணு வந்தாளா, என்ன நடந்ததுன்னு தெரியணும். யார் அந்த பொண்ணு?
அது எப்படா சொல்ல முடியும்? காலண்டர்ல டெய்லி சீட்டை கிழிக்கிற மாதிரி தினம் ஒரு பொண்ணை வர சொல்றான். இல்ல ரவி விரும்புறா நிச்சயம் அந்த பொண்ணை வரவழைச்சிருப்பான். டேய், இந்த பிரபாகர் நம்ம மேல ஆத்திரமா இருந்தான். ஒருவேளை அவன் மாடல் பொண்ணு பிரபாகர். என்ன நளினி, கால் வலிக்க ஆடி உன் கைக்கு என்ன காசு பணம் வந்துட போகுது? நீ கொஞ்சம் வாயினிக்க பேசினா போதும், பணம் உன் காலடியில வந்து குமியுமே. கொஞ்சம் பிடி கொடுத்து பேசு. நீ கொஞ்சம் என்ன புரிஞ்சுகிட்டு பேசு. நீதான் என்ன புரிஞ்சிக்காம பேச. உனக்கும் எனக்கும் பணம் தேவை. நீ எனக்குன்னு ஆயிட்டா நம்ம தேவைகளை சரி செஞ்சுக்கலாம் பாரு. உன் ஆசைக்கும் தேவைக்கும் நான் ஆள் இல்லை. ஏய், எனக்கும் சந்தர்ப்பம் வராதுன்னு பாக்குறியா? ஏதோ டான்ஸ் ப்ரோக்ராம்னு சொல்லி நீ என்ன இங்க வரவழைச்சுட்ட. இனிமே நான் உனக்கு சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டேன். சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டேன். பார்க்கலாம். எங்கம்மா புறப்பட்ட? ஜனகன் மக காட்டுக்கு புறப்பட்டாம்மா. நீ போற இடம் அயோத்தியாவே இருக்கும். போயிட்டு வாமா. கந்தா, ராமாயணம் தெரிஞ்சவங்க சமத்காரம் பேசிக்கிறாங்க பாத்தியா? கஞ்சலத்தை போக்கிக்கு சமத்காரம் தானே பேச வேண்டியது. அப்பா, நீங்க சட்டத்தை நம்புறீங்க, அம்மா சத்தியத்தை நம்புறாங்க. நம்பிக்கை தானே இப்ப வாழ்க்கை. நான் வரேன். பன்னிகை கிளவர் பாய், நீ எதையும் சாதிப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமா, ஜட்ஜ் அன்னைக்கு என்ன பத்தி என்ன சொன்னாருன்னு சொன்னேன்? நீங்க ராணுவ தந்திரத்தை கையாண்டுட்டீங்கன்னு சொன்னார். புரிஞ்சுக்கிட்டாரா? போக போக இன்னும் என்ன பத்தி புரிஞ்சுக்குவார். இந்த பார், நான் சொன்ன இடங்கள்லயே இருந்துக்க. அப்பப்ப நான் உனக்கு தகவல் கொடுத்துட்டு இருக்கேன். எதுலயும் அவசரப்பட்டுற கூடாது. உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உனக்கு முன்னாடி தான். அப்பா, நான் வாழணும்ப்பா. நீங்க என் மேல வச்சிருக்கிற பாசத்துக்காகவும் நீங்க தேடி கொடுத்த அந்த பொண்ணுக்காகவும் நான் வாழ்ந்தே ஆகணும்ப்பா. திலக், என்னுடைய தந்திரத்தில் ஏற்பட்ட தவறுனாலதான் அவ உனக்கு மனைவியா கிடைச்சிருக்கா. நீங்க செய்த தவறுக்கு அவ தண்டனை அனுபவிக்கிறமா. அப்பா, நான் கொலையே செய்யல. அவ என் மேல பாசத்தையே வைக்கல, எனக்கு மனைவியா நிக்கிறேன். ஏன்பா, ஒருவேளை எனக்கு ஏதாவது ஏற்பட்டுட்டா அவளை விதவ கோலத்துக்கு ஆளாக்குற கொடுமை நடந்துடக்கூடாதுப்பா. நடக்க விட மாட்டேன்டா. உன் வழக்குல நூல் பிடிச்ச மாதிரி தீர்ப்பெழுதலான்னு நினைச்சார் ஜட்ஜ் சித்ரம்பலம். அந்த நினைப்புல 3 முடிச்ச போட வச்சுட்டேன்டா. அதை அவுக்கவும் முடியாம அறுக்கவும் முடியாம சிக்கி தவிக்க போறாரு பாரு. ஏன்பா, இன்னொரு தடவை கீதாவை சந்திச்சு அவ மனசையும் தெரிஞ்சுக்கிட்டோமாப்பா. இப்ப வேண்டாம்.